இப்போ உங்களுக்காகவே ஒரு ஜூஸ் சொல்கிறேன். இது சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு அருமையாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். தினந்தோறும் இந்த ஜூஸை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். தினந்தோறும் தொடர்ந்து ஒரு 48 நாள் இந்த ஜூஸை சாப்பிட்டீங்கனாலே அப்படியே படிப்படியாக உங்களுடைய சுகர் லெவல் குறையும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஹெச்பிஏ1சி 3 மாத சுகர் ஆவரேஜும் அந்த 1 மந்த்லேயே வந்து குறைஞ்சபட்சம் 1 பாயிண்ட்லேருந்து 2 பாயிண்ட் இறங்குங்க. ஆச்சரியமாக இருக்கும். நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுகள்லையுமே சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஹெச்பிஏ1சின்றது தான் ரொம்ப முக்கியம். டெய்லி சுகர் அப்படின்றது அன்றைய நிலையில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, என்ன மாதிரி உங்களுடைய மனநிலைகள் இருந்தது, இதை பொறுத்து மாறுபடும். 3 மாதத்தினுடைய ஆவரேஜான ஹெச்பிஏ1சியை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய அளவு 6லேருந்து 7க்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளை நோய்கள் என்பது வராமல் தடுக்கப்படும். அப்போ இந்த ஒரு ஜூஸை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய ஹெச்பிஏ1சி குறைவதற்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பயன்படுத்தி பாருங்கள். என்ன வேணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பாகற்காய் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க, 4 கோவக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு முள்ளங்கி எடுத்துக்கோங்க, ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 2 நெல்லிக்காய் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் அப்படியே அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒரு ஜூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு 200 ml 300 ml தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜூஸுக்கு தேவையான மாதிரி அடிச்சிருங்க. நல்லா அப்படியே வந்து ஜூஸ் அடித்து வந்துடும். இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஜூஸை எடுத்துக்கலாம். தினம்தோறும் இந்த ஜூஸை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரப்படும் பொழுது உங்களுடைய சர்க்கரையின் அளவு சூப்பராக படிப்படியாக குறையுங்க.